வருஷம் நம்ம நவராத்திரி பண்ணுறோம். வருஷம் அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்பலாம் ஒழிக்கிறது ரொம்ப தான் போயிட்டு. அதுவும் இந்த வருஷம் கேட்கவே வேண்டாம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் கீதா. அப்புறம் அவன் சொல்கிற அவளுக்குன்னு ஒரு டீம் வந்து அதை எல்லாரும் அவள் சொன்ன பேச்ச கேட்குறாங்க. பட் என்னதான் எல்லாம் செஞ்சாலும் என்றைக்குமே கேப்டனுக்கு தான் மதிப்பு. ஆல் கிரெடிட் கோஸ் டு கேப்டன் லீடர். ஸோ மணியன் சாருக்கு ஒரு முறையா இருக்கிற லாபம் சார்ந்து ஒரு கொண்டாட மணியன் சார் கொடுத்தோம். வேற கலர் ராகவன் சாதாரண விஷயம் இல்லை. அவர் எவ்வளவு நாளும் தினம் பூஜை, இந்த பூஜை மட்டும் இல்லை, எல்லா பூஜையும் அவர் தான் பண்றார். அவருக்கு இருக்கு அது கொண்டாட ரொம்ப சாதாரண விஷயம். நெக்ஸ்ட் யாரு? நவராத்திரி பூஜை எல்லாம் முறைப்படி செய்யறதுக்கு அவ்வளோ அஞ்சு மாலை கொட்டத்தை வந்து மூலமானே அந்த இது காமிச்சிட்டு தான் இங்கே சாந்தா மாமின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. வருக வருக. ஆமாம், கரெக்டாக எடுக்கும். வாழ்க்கையின் முதல் பொன்னாட்டை என்ன பேச்சு என்ன
ಬೇಕಾ ನೇಸಿದ ಪದಾವ ஓம் காமாட்சி அம்மன் பண்ணியிருக்கா ஆமா அப்புறம் இந்த 2-3 அம்மன் வேற பண்ணியிருக்கா ஆமா மீன்குட்டி அது இல்லாட்டா ஒரு வேலையே நடக்காது தீம் வைக்கிறேன், என்ன பண்ணுறேன், எப்படிலாம் பண்ணுறேன், எப்படி யோசிக்கிறேன், இதெல்லாம் பற்றி ஒரு நாள் சொல்லுங்கண்ணா. ஆனால் இதுதான் நவராத்திரி எவ்வளோ பிஸி ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு நாளும் டைம் கிடைக்கல ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அதனால இன்றைக்கி காட் அ டைம். நான் கொஞ்சம் சொல்லுவேன், கீதா எங்கள் உமாவும் பண்ணுவா. ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன சொன்னால் எப்படி ஆரம்பிக்கிறோம் நாங்கள் நவராத்திரி. அது நவராத்திரி ஆரம்பிச்சுன்னா மிஸ்டர் மணியன் ஒரு மீட்டிங்காக கூப்பிடுவேன், கோல்டு மீட்டிங்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சாரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வருவாள், நிறைய பேரே வரமாட்டேன். ஆனால் மீட்டிங் ஆனதுக்கப்புறமா நிறைய அட்வைஸ் கொடுப்பேன். அதுக்குள்ளே இவங்களெல்லாம் டிசைட் பண்ணிப்போம், அதனால் அதை எடுக்க முடியறது இல்லை. அது மாத்திரம் இல்லை மிஸ்டர் மணியன், அந்த மீட்டிங் ஆனதுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு அவர் வேலையே கருப்பார். ரொம்ப வேலை அவருக்கு. நம்மளாம் என்ன ஃபோட்டோ தான் எடுக்கிறான்னு நினைக்கிறோம், அது இல்லை. அவங்க ஃபுல்லாக நவராத்திரி கோவில் நடக்க வேண்டியதெல்லாம் அவர் நான் காலம்பரை என்ன பூ என்ன இது பண்ணணும், பூ காலம்பரை வாங்கி வச்சுடுவோம். நாங்கள்லாம் வரதுனாடி அவர் வந்துடுவோம். அம்மா விம்லாட்ட பேசிட்டு அவள் இல்லாமல் விம்லா இல்லாமல் இந்த ஒன்றுமே நடந்திருக்காரு. நம்மளாம் வராதுக்கு முன்னாடி அத்தனை பாட்டும் டே பை டே என்ன பாட போகிறோம், என்ன பண்ணுவோம், எந்த புக்கில் இருக்குது, குண்டு புக்கு இல்லையா, சின்ன புக்கு இல்லையா, ஒலி புக்கு இல்லையா பார்த்து பேஜை பார்த்து ஒவ்வொன்றா அவள் கொடுப்பாள். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். கீதா விம்லான்னு சொன்னால் விம்லாவோட டீமு. இப்போ எல்லா பேரும் எடுத்துகிட்டே விம்லாவோட டீமு. அவளோட உட்காந்துருந்து அவள் நல்லா பண்ணி நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. நம்ம வரோம் 31 பேஜ், 31 பேஜ் தான் அவங்களுக்கு அந்த பாட்டு இருக்குது, நல்லா பாடிட்டு போகிறோம். ஆனால் இந்த நவராத்திரிக்கு முன்னாடி நமக்கு ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை என்ன ஆகுதுன்ட்டு. இங்கே பின்னாடி ஒரு பெரிய ஒரு போர்டு இருக்குது, வெரி ஹெவி போர்டு. இவ கீதா வந்து இவர்கிட்ட புவனேஸ்வரி சொல்லுவோம், போனா 18ஆம் தேதிக்குள்ள எனக்கு அது கிளியர் ஆகணும். அவன் எதை தூக்குறது என்ன கஷ்டம், அதை தூக்கி அதை கிளியர் பண்ணிடுவாள். ஃபுல்லாக ஒட்டடை எடுப்பாள். அவன் பின்னாடி இப்போ அந்த க்ரீன் எல்லாம் ரொம்ப பழச்சு, அதெல்லாம் நிறைய மெண்டிங் இருக்குது, அதெல்லாம் மெண்டு பண்ணுவாள். எங்களுக்கு ஸ்டேஜ் அழகாக நாங்கள் குரு வைக்கிற அன்றைக்கி எங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 7 வருஷமாக பண்ணுறேன். 7 வருஷமும் அந்த 6 சென்ஸ் ஆனால் எங்களுக்கு அந்த இது கிடைக்கிறது. ஸோ அது வந்து ஆச்சுட்டு அது எங்களுக்கு கிடைச்சி எங்களுக்கு பண்ண முடியும். ஆமாம், எப்படி இந்த எங்களுக்கு யோசனை வந்து கீதா சொல்லுவா, எப்படி பண்ணணும்னு யோசிச்சுவா. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நம்மளாம் வரோம் பூஜை பண்ணுறதுக்கு. ஆனால் எப்படி அந்த சுவாமியோட இடம் க்ளீனாக இருக்குது, எப்படி வழக்கு பளபளப்பாக இருக்குது, நம்ம யாரும் யோசிச்சுக்கோமா இல்லை. அதுக்கு விம்லா டீமில் சாந்தா எல்லா காலம்பரை வந்து வந்து அத்தனை முதலாம் பண்ண பூஜையெல்லாம் பூவெல்லாம் எடுத்து வழக்குக்கெல்லாம் தேய்க்க சொல்லி வச்சு எண்ணெயை போட்டு சீயை போட்டு எல்லாம் ரெடியாக வைக்கிறோம். நம்ம வேலை ஒன்று வரல உட்காந்து பாடுறது போகணும். ஆனால் இவ்வளோலாம் இருக்கிறதுனால தான் நம்ம கோலி இவ்வளவு என்ன நடக்குது. இந்த சுவாமி வந்து இதெல்லாம் சுத்த நாங்கள்லாம் போக மாட்டோம்னு சொல்லிட்டு டே பை டே எடுத்துகிட்டு போகிறார். நம்மளாம் வந்து ஃப்ரைடே முடிக்கணும்னா அப்போ வந்து நாளைக்கு ப்ரோக்ராம்னால எடுத்தாருட்டார். இப்போ சாட்டர்டேனா சாட்டர்டே வேறு என்ன வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் அவரும் நம்மளோட கூட இருக்கார். அண்ட் மிஸ்டர் ராகவனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். அவராக இது நான் என்ன சொன்னேன், வாலண்டியராக வாங்குவீங்க, வாலண்டியராக வந்து ஹெல்பர்ஸ். மிஸ்டர் ராகவன் போனதும் சொன்னார், நான் பிரதோஷமாக பூஜை பண்ணுறேன்னு, இந்த நான் தேவிக்கு அலங்காரம் பண்ணிட்டேன்.
அவராகவே பண்ணினார், ஃபுல்லாக பண்ணினார். And he's having some problems. We all pray to God that he gets cured very fast. And we next year power plan பண்ணுவோம் எந்த தேதியை அது சாந்தாத தேவி நம்ம சொல்லவே வேண்டாம். Till last minute that will be a secret. No one will know. Even the maids don't know. We keep the door closed completely. And it's a real surprise and a God blessing for us and Shanta will come. ஸோ இதுதான் இன்னைக்கு இது பண்ணது. இன்னும் கிண்டல்னா அதுவும் மிஸ்டர் மணியன் உட்காந்து பார்த்து என்ன கிண்டல் ஏதுன்ட்டு நம்ம பார்த்துட்டு இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தரம் ஒவ்வொரு தரமும் 3-4 பிரசாதம் கிடைக்கும். காலம்பரே 3-4 பிரசாதம் கிடைக்கும். இதில் அழகாக மேனேஜ் பண்ணிட்டேன். காலம்பரம் ஒன்று சாயந்தரம் ஒன்று. அதனால் காலம்பரையும் கிண்டல் கட்டுறது சாயந்தரம் அப்படி அவரோட மிஸ்டர் ராகவன் கரெக்டாக இது மாதிரி பின்னாடி உட்காந்துருப்பார். அவர் இப்போ ட்வின் ஆஃப் மிஸ்டர் மணியன். 2 பேரும் பேசிட்டு நடக்கிறதுனால தான் நம்ம வேலை நடக்கிறது. மிஸ்டர் ராகவன் இல்லாட்டாலும் பூஜை தான் நாங்களாம் அவர் வேடிக்கை பண்ணுறோம் பூஜை இருக்குது. பட் பிஹைண்ட் எவ்ரி திங் மிஸ்டர் ராகவன் இஸ் தேர். எல்லாம் பண்ணுறதுக்கு வி தேங்க் ஹிம் ஆல்சோ சச் அ லாட். Mr. Manian's aim is we all should be happy. We all should be together. We have to work together. We have to be together. So we all try to be like that. எல்லாமே சந்தோஷமாக எல்லாமே நல்லா இது பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு குடும்பமாக நல்லா இருந்து இதே மாதிரி போய் ஒவ்வொரு வருஷமும் கீதா வசீமெல்லாம் நல்லா பண்ணி அவெல்லாம் வரணும்னு பிளஸ்ட். Geeta will tell how does she think about making the goal. இதுக்கு ரொம்ப கடையில் போய் வாங்கி சாமான் வாங்கி நிறையா ரீசைக்கிள் தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அந்த யாழிக்கு கலர் பண்ணி அதை ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸாக பண்ணி இதில் பண்ணிவிட்டு சூஸ் பண்ண டாபிக் வந்து சக்தி பீடம். சக்தி பீடத்தோட ஸ்டார்டிங் வந்து சிவன். சிவன் ருத்ரதாண்டவம் ஆடுறதுனால தான் அந்த சக்தியை வந்து அப்படி கொண்டு போட்டு பிரிச்சு பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறது நம்ம பேரூரில் இருக்கோம். அவர் பத்தீஸ்வரரையும் பச்சைநாயகியும் இருக்கிறாங்க. அவள் எங்களுக்கு ரெடிமேடாக பொம்மையாக கிடச்சிட்டா. அதை சௌரியமாக போட்டு அதை வச்சுட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி சக்தி பீடம். சக்தி பீடம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சக்தி பீடம். ஆக்சுவலாக இன்னும் ஒரு பாயிண்ட்டு இவ்வளோலாம் நாங்கள் எல்லோரும் பண்ணினோம். ஒரு இடம் உட்காந்து பண்ணுறது நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து பண்ணோம்னா சத்தமாக இருக்கும் என்ன. அண்ட் ஃபஸ்ட்டு இடம் அங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு சௌகரியம். இவ்வளோலாம் நான் பேசினாலும் எங்களுக்கு அந்த வசதி கிடையாது. 5 பேர் உட்காந்து பண்ணனாலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் வச்சுக்கணும். அதுக்கு இடம் கொடுத்து உதவுறது எவ்ரி இயர் சொல்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் பண்ணின எல்லா வருஷமும் எங்களுக்கு இடம் கொடுக்குறது எங்களோட சத்தத்தையும் பொறுப்புண்டு தூங்கி எங்களை சப்போர்ட் பண்ணுறது பாதுகாக்கிறோம். குரூப் நல்லா கீதா சொன்ன மாதிரி எங்கள் குரூப் கொஞ்சம் நல்லா எப்போ வேணுமோ போய் உட்காந்து பண்ணி அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிடுச்சு. வேலை ஆரம்பிக்கிறது மேலே ஆரம்பிக்கும். மேலேருந்து யோஜனை பண்ணி இந்த கான்செப்ட் என்னன்னு அதை பற்றி பேசி அதுக்கப்புறமா அதை வந்து எப்படி வந்து நம்ம கான்செப்ட் இருந்த போகிற அந்த ஐடியாவை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால அதை பற்றி யோஜனை பண்ணி அப்புறம் என்ன மெட்டீரியல்ஸ் வேணும். ஏன்னா எல்லாம் வந்து 18 சக்தி பீடம் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே வந்து வேறையாக வேணும் இல்லையா. ஒவ்வொரு சக்தி பீடமும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே என்னது அது மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி அதை வாங்கி ஏன்னா வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும். ஏன்னா போன வருஷம் நாங்கள் பண்ணதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் பண்ணதை வந்து பிரிச்சுடுவோம். அது அந்த வேலை ஆயிடுச்சுன்னா போன பொருள் முடிஞ்ச உடனே அத்தனையும் பிரிச்சுட்டோம். அதுக்குள்ளது என்னெல்லாம் இல்லாத எடுக்க முடியுமோ அது மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த வருஷம் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா வாங்கிக்கிறோம். அது மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நிறைய ரீசைக்கிள் ஆகுது. அது வேஸ்ட் ஆகாது. அதில் இருக்கிற இந்த புடவைகள் இந்த ப்ளவுஸ் பீஸ் அது இது என்ன இருக்கோ அதை பற்றி வச்சுட்டு தான் ஒரு காரியம்னு ஆரம்பிச்சிருது. ஸோ மேலே ஆரம்பிச்சது வந்து நடுவில் எல்லாருக்கும் பர்சனலும் இருக்கு இல்லையா. அவள் வளர்ந்து போகிற வேலை இருக்குது, குழந்தைக்கு ஆரம்பிச்சு. ஸோ அதனால ஒரு நான் பண்ணி வச்சுட்டு போனேன்னா கீதாக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு. இது இருந்ததுன்னா சசிக்கு தெரியும் அது அடுத்தது என்ன எடுக்கணும்னு. சொல்கிற மாதிரி சசி இல்லாத எங்களால் பண்ணவே முடியாது. ஊசி நூல் போக்குறதுலேருந்து ஒரு சின்ன மணியை எடுத்து ஒட்டுறதுலேருந்து அவள் வந்து நான் தான் சொல்லுவேன். நான் எல்லோரும் அவள் தான் வந்து எல்லாரையும் சக்கரை குட்டிம்பாள். சரி எங்களுக்கு வந்து நீதான் சக்கரை குட்டி
அந்த மாதிரி ரொம்ப அழகாக என்ன வேணுமோ எப்போ வேணுமோ உட்காந்து எனக்குலாம் ரொம்ப எல்லாருக்கும் சேல் பண்ணிருந்தாங்க. இது வந்து இந்த 15 சக்தி பீடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தி பீடமும் வேறு வேறு மாதிரியே பண்ணியிருக்கோம். மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மணியோட பண்ணியிருக்கோம். சில இது வந்து நீங்கள் பார்த்து அந்த காமாட்சியானது வந்து எல்லாமே உள்ள பண்ணது. ஸோ அதை உள்ள வந்து நல்லா கட் பண்ணி காமாட்சியாக்கு சேர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். அம்பாலே வந்து சில சமயம் ஒரு முதல்ல ஒன்று எடுத்து பண்ணால் அது சரி வரல, அப்போ திருப்பியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒரு இதை எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சா சாமி அமர்ந்துருக்காரு. ஸோ சேர்ப்பு உள் கட் பண்ணி அந்த ரோஜா மாலையும் உள் தான். ஸோ அதனால் அது எல்லாமே உள்ள பண்ணது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காமாட்சியோட கருப்பு இருக்கு, அதெல்லாம் கிளாஸில் பண்ணது. ஸோ சைடில் ஸோ எல்லாமே கிளாஸில் வச்சு பச்சையும் கிளாஸ் தான். ஸோ அதனால் ஒவ்வொரு தேவிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழகு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு பண்ணது. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து யோஜனை பண்ணி எது ஃபிட் ஆகும், இது சரியாக வரல அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேவையான அழகு பார்த்து பண்ணியிருக்கோம் இது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து அது மாதிரி தான் பண்ணுது. கன்னியாகுமரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம குழந்தையா இருக்கிறச்ச வீட்டில் வந்து நல்லா அழகாக வந்து இது பண்ணி பூ கட்டி ஃபோட்டோ எடுப்பா. பின்னாடி ஒரு கண்ணாடி எல்லாம் நம்ம 60, 70 பிறந்த வாழ்க்கை அத்தனை பேராலேயும் ஒரு ஃபோட்டோ சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த கான்செப்டை கொண்டு வந்தப்போ இதுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த 2 காசி விஷாலாட்சியும் கன்னியாகுமரியை பார்த்தீங்கன்னா முன்னாடி அழகாக போட்டு இது பண்ணி வச்சதே ஒரு அழகு. அது ஆனால் அது ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா பின்னாடியும் நல்லா இருக்கணுமே. அதனால நம்ம வந்து நினைக்கிறோம் முன்னாடி அழகாக தான் போடணும். ஆனால் பண்ணுற வாழ்க்கை என்னென்னா முன்னாடி பின்னாடியும் கிடையாது, பின்னாடியும் அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் தெர்மோகோல் பின்னாடி நாங்கள் கோல் பண்ணது கூட பின்னாடியும் அழகாக வந்து அதை எப்படி வந்து நம்ம இது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வேலை பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு சக்தி குழுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் அழகு பின்னாடியும் அழகு. அதான் கன்னியாகுமரி வந்து நம்ம விஜயபாலா பண்ணோம். அந்த நான் தான் நினச்சிட்டேன் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் ஒரே ஒரு விஷயம். ஏன்னா அந்த ப்ளீட்ஸை வந்து அழகாக ஒவ்வொரு ப்ளீட்டும் அப்படியே அழகாக பண்ணி அதை இது பண்ணி தைச்சு அது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்போ அதை அவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா அது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்றொன்னா பார்த்து அதை பின்னம் பஸ்போட்டு பின்னாடி அழகாக போய் அது ஜடவலை வச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுவும் யோஜனை பண்ணி அம்பாவை வந்து அதை அழகாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விசாலாட்சி வந்து நம்ம சுஷிமாமி அதுக்கு புடவையை கட்டி அதுக்கு நகையை போட்டு அது அத்தனையும் வந்து அழகாக தலவும் ஜடவை வச்சு பின்றதுலேருந்து அத்தனையுமே சுஷிமாமி பண்ணது தான். ஸோ அதனால் அந்த புடவையோட அழகே வந்து தனியாக அது எப்படி பிரிஞ்சு அழகாக வருது நம்ம கோவிலில் வர மாதிரி இல்லையா, அது அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன். மிஸ்டர் ராகவன் அப்போ சொல்லவே வேண்டாம். நான் இப்போ கூட எனக்கு யாரோ ஒன்றா சொன்னேன், அதை வந்து அவர் கொடுத்து வச்சு இது பண்ணி அவர் வந்து அம்பாளை பண்ணியிருக்காருன்னா வரதை நம்பவே முடியல. அது எப்படி தான் பண்ணலை வரும் அப்படி வந்து அம்பாளை அமைஞ்சிருக்கு. இந்த பார்த்து அது அப்படியே ஜெகஜோதியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மேலே உட்காந்து அப்படியே ஒரு கடையோடு உட்காந்துக்கிறதே நமக்கெல்லாம் ஒரு தனி பிரகாசம். அம்பாள் நம்ம சாந்தா மாமி சொல்லவே வேண்டாம், அதோட அழகு தனி. மாமி தனியாக உட்காந்து யோஜனை போன வருஷம் பண்ணது வேற. அதுக்கு முன்னே நான் வந்து இங்கே 2 வருஷத்தில் நான் பார்த்துட்டேன். நான் ஒவ்வொரு வருஷமும் வேற வேற மாமி பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தனி கலை. ஒரு வாட்டி வேற மாதிரி பண்ணாங்கன்னா இந்த வாட்டி ட்வில்லிங் வச்சுட்டு அது ட்வில்லிங்கே ஒரு ஆர்ட். அது மாமி வந்து கற்றுண்டு அது எப்படி பண்ணணும்னு யோஜனை பண்ணி அதில் வந்து தாமரை பூ பண்ணி அப்புறம் யோஜனை பண்ணி கீழே இருக்கிற தாமரை பூக்கு பிளாஸ்டிக் பூச்சி கட் பண்ணி அதை ஒட்டி அதை ஒரு பூவாக பண்ணி அப்படின்றது எப்படிலாம் மாமியோட கூட ஓடுறது பற்றலாம். அது நம்மகிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஆனால் அழகாக ஒரு சரஸ்வதியை உண்டாக்கணுங்கிறது அது ஒரு பெரிய கலை. ஸோ சாந்தா மாமி வெரி வெரி குட். அது மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுட்டு ஆரம்பித்து மேலே ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பொதுப்படி ஏற்றுற வரைக்கும் இன்னும் கவலை எல்லாம் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறும் இது மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றியில் இருக்கிற ஆம்பியன்ஸும் ஒரு இல்லையா. அதனால மேலே எப்படி நம்ம இதை மாதிரி புடவையை வச்சு தைக்கலாமா, இந்த புடவை வச்சு தைக்கிற ஐடியாவும் வீட்டாக தான். ஏதாவது இருக்கிற புடவையெல்லாம் வச்சு
போட்டு அதை எப்படி மறைக்கலாம் இல்லை அப்படின்னு போட்டு அழகாக மறைச்சாரு. பூ வைக்கிறதோ நம்ம டீ வந்தாலும் எல்லாருமே வந்து அவளோட ஒரு கைத்தறியமாக வச்சுருக்கு. இது வந்து சும்மா ஒரு கொலுப்படி எழுதணும் அப்படின்றது இல்லை, இல்லை வருஷம் நம்ம கொண்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோமே அப்படின்னு இல்லை. இதுவும் ஒரு கைத்தறியம் தான் அப்பாளுக்கு. அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிச்சப்போ அப்படிதான் நினச்சிட்டு ஆரம்பித்தோம். தடங்கள் வரும், இது வரும், இது வராது, அப்படி வராது போகும். ஆனால் இதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு அன்னைக்கு முதல் நாளைக்கு ஏற்றணுமா ஏற்றுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த வேலையை ஆரம்பித்து இந்த வருஷமும் வேலைக்கு வந்தாலும்